தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்புல நிலைத்திருந்து வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில தினமும் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்துல பார்த்தோம், சத்தியம் தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும். அந்த சத்தியம் என்ன என்று பார்த்தா தேவனுடைய வார்த்தை என்று பார்த்தோம். தொடர்ச்சியாக 17-19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். எப்படி தன்னால சீசர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக தன்னைத்தான் இயேசு பரிசுத்தமாக்கி, அந்த பரிசுத்தத்தினால, அந்த சத்தியத்தினால நாங்களும் பரிசுத்தமாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரே பரிசுத்தம், கற்பனை, நீதி, நியாயம், அது செய்யுங்க, இதை செய்யுங்க, உணர்வடையுங்க, வேதத்தின்படி வாழுங்க, கீழ்ப்படியுங்க, கிரியை செய்யுங்க, கனி கொடுங்க என்றுதான் கதைக்கிறீங்க பிரதர். ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கதைக்க கூடாதா? ஜனங்களை சந்தோஷப்படுத்த கூடாதா? எப்ப பார்த்தாலும் அதை செய் இதை செய் என்றுதானே சொல்றீங்க என்று சொல்லி சிலரின் இடத்துல கேட்டாங்க. அதுக்கு காரணம் இவங்க ஆசீர்வாதத்தை கேட்டு பழகிட்டாங்க. முதலாவது, இவங்க போற இடமெல்லாம் சங்கீதத்தை தான் எடுப்பாங்க, சங்கீதத்தை கதைப்பாங்க, அதுலயும் ஆசீர்வாதமான காரியங்களை கதைப்பாங்க. அது ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி அநேக காரியங்களை தாவீது ராஜா வெளியிக்கிற, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. 91வது சங்கீதம், 23வது சங்கீதம், அப்படி ஆசீர்வாதமான சங்கீதத்தை எடுத்து கதைக்கிறத தான் இவங்க கேட்டு பழகிட்டாங்க. அதால சத்தியத்தை சத்தியமா பேசும்போது இவங்களால கேட்க முடியல. முதலாவது. இரண்டாவது, ஆசீர்வாதத்தை கண்ட, பார்த்த, அனுபவிச்ச, தேவனிடத்தில் நேராக பெற்றுக்கொண்ட அநேக இஸ்ரவேலர் அங்கே வனாந்தரத்திலே அழிந்து போனாங்க. இவன் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்த்தான் ஒழிய ஆசீர்வாதத்தை தருகிற தெய்வத்தை அவன் பார்க்கல. அதால அழிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல நீங்க சேர்த்து வைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பரலோகத்துல கொண்டு போக முடியாது. உங்களோட சொத்துக்களை அங்க சேருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆசீர்வாதமான பிரசங்கங்கள், டீச்சிங்குகள், பைபிள் படிப்புகள், காரியங்கள் ஒரு நாளும் ஒருத்தனையும் பரலோகத்துக்கு நேராக நடத்தாது. உலகத்துக்கு நேராக நடத்தும். உலக சந்தோஷத்துக்கு நேராக நடத்தும் ஒழிய தெய்வத்துக்கு நேராக அவனுடைய ஆத்மாவை அது நடத்தாது என்பதை வேதத்தின்படி சரியாக நான் புரிந்து கொண்டபடியால், விளங்கி கொண்டபடியால, அந்த சத்தியம்தான் நேற்று பார்த்தோம். சத்தியம்தான் ஒருத்தனை பரிசுத்தமாக்கும், சத்தியம்தான் ஒருத்தனுக்கு கிரியை செய்யும், சத்தியம்தான் ஒருத்தனை ஆசீர்வதிக்கும், அந்த வார்த்தை ஜீவ வார்த்தை தான் ஒருத்தனை சுகப்படுத்தும், ஒருத்தனை பலவீனத்தை மாற்றும் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறபடியாத்தான் அந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். அங்கே ஆண்டவர் பாஸ்காவை நினைவு கூறும்படி அவர்களுக்கு கொடுக்கும்போது தன்னுடைய இரத்தம், தன்னுடைய மாமிசம், இத வாங்கி புசியுங்க என்றுதான் சொல்றாரு. மாமிசம் ரத்தம் என்னன்னு பார்த்தா இந்த நாளும் அவருடைய வார்த்தை. அப்ப இதைத்தான் புசிக்கணும் ஒரு மனுஷன். இதுலதான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுலதான் வாழணும், இதுலதான் நிலைச்சிருக்கணும், இதைத்தான் தேடணும், இதைத்தான் தியானிக்கணும்.
இதான் அவனுக்கு முன்பதாக முதலாவதாக இருக்கணும். இதுக்காகத்தான் அவன் வாழணும். அதுதான் அவனை மாற்றும். அதுதான் அவனுக்கு வேண்டியதை கொடுக்கும். முதலாவது 6:33 மத்திய முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் சகலதும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது தேட வேண்டியதை விட்டுட்டு ஆசீர்வாதம், அபிஷேகம், வரங்கள், தீர்க்க காரியம் பின்னால ஓடுவோமானா இந்த உலகத்திலே இருந்து விடுவோம், அழிந்து விடுவோம். அதால நித்தியத்துக்கு நடத்தத்தக்கதாக என்ன அந்த வல்லமை உள்ள அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தைகளைத்தான் நான் எப்பவும் பேசுவேன். என்ன நடந்தாலும் பேசுவேன். யார் ஊழியம் தந்தான்னா தராட்டியும் பேசுவேன். யார் கேட்காட்டியும் கேட்டாலும் பேசுவேன். என்ன பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் வந்தாலும் பேசுவேன். இதுல மாற்றம் கிடையாது. விருப்பம்டா சத்தியம் கேட்க வாங்கியுள்ள நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. கட்டாயம் யாரும் கேட்கணும்னு அவசியம் யாருக்கும் கிடையாது. ஆவியானவர் தாமே தொடர்ந்தும் உங்களை உணர்த்தி பேசி வழி நடத்துவாராக. ஆமேன்.